ஃபேட்டி லிவர்ன்றது எல்லாரும் நெனச்சுப்பாங்க, நெறைய கொழுப்பு சாப்பிட்டா வந்து ஃபேட்டி லிவர் வருது அப்படின்ட்டுன்னு. தேவைக்கு அதிகமான உணவு சாப்பிட்டாலே, அதுவும் ரொம்ப காலமாக சாப்பிட்டால், அது ஃபேட்டி லிவரா மாறலாம். உதாரணத்திற்கு இப்ப நம்ம சாப்பிடுற எந்த உணவாகட்டும், அது மாவுச்சத்து இருக்கிற உணவோ, இல்லாட்டி இல்ல புரதச்சத்து இருக்கிற உணவோ, ஏதோ ஒரு உணவு. எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும், அந்த உணவ வந்து சத்தாக மாறி, அத வந்து செல்களுக்கு விநியோகிப்பது இந்த லிவர் தான். அதே மாரி, இப்ப வந்து நம்ம ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி எனக்கு வந்து கம்ப்யூட்டர்ல ஒரு 8 மணி நேரம் வேலை பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறது அவ்வளோதான். வீட்ல நான் பெரிய வேலை பண்ண மாட்டேன். அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கலோரி அளவு தேவைப்படும். அதுக்கு அதிகமா நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு உணவுமே உங்களுக்கான எக்ஸ்ட்ரா உணவு. இந்த உணவெல்லாம் எங்க போகும்? அதெல்லாம் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயி, அதெல்லாம் வந்து ஒரு கொழுப்பா கன்வெர்ட் ஆயி, அது லிவர் மேல படிய ஆரம்பிக்கும். அதனால தான் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, 40 வயசுக்கு மேல ஒரு 35, 40 வயசுக்கு மேல ஜெனரலி இந்த ஐடி ஃபீல்ட்ல வேலை பண்றவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் இருக்கு.